வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு உங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் நாங்கள் ஜென் ஜீவராஜ், ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தனியார் பஸ் பகிஷ்கரிப்பு தொடர்கிறது. பகிஷ்கரிப்பு வெற்றி அளிக்கவில்லை. சபையில் ஈடுபடாத பஸ்களுக்கான அனுமதி பத்திரம் ரத்து. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவிப்பு. மின் கட்டண அதிகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளைய தினம் ஒரு நாள் தொழிற்சங்க நடவடிக்கை. யாழ் வலிகாமம் காணி சுவீகரிப்புக்கு எதிரான மனு இன்று பரிசீலனைக்கு. பம்பலப்பட்டி போலீஸ் சிறை கூண்டில் சந்தேக நபர் ஒருவர் உயிரிழப்பு. அகில இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சம்மேளனம் நேற்று நள்ளிரவு முதல் ஆரம்பித்த பணி பகிஷ்கரிப்பு இன்னும் முடிவுக்கு கொண்டுவரப்படவில்லை. எனினும் இந்த தொழிற்சங்க நடவடிக்கைக்கு இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் ஆதரவளிக்காது தொடர்ந்தும் விலகி நிற்கின்றது. பயணிகளின் உரிமைகளை மீறும் வகையில் பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ள பஸ்களின் பயணிகள் போக்குவரத்து அனுமதி பத்திரத்தை ரத்து செய்வதாக அறிக்கை ஒன்றின் மூலம் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. 65% பஸ்கள் வெற்றிகரமாக பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுத்துள்ளன. இது ஆரம்ப கட்ட நடவடிக்கை மட்டுமே. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இதனை விட இறுக்கமானதாக இருக்கலாம். தேசிய பஸ் கட்டண கொள்கையை நடைமுறைப்படுத்தி 10% பஸ் கட்டண அதிகரிப்பை வழங்குமாறு கோரி அகில இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சம்மேளனம் நேற்று நள்ளிரவு முதல் இந்த பணி பகிஷ்கரிப்பை ஆரம்பித்துள்ளது. இன்றைய தினம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பிரதேசங்கள் சிலவற்றில் இத்தகைய நிலைமை காணப்பட்டது. අදමුකුත් අප්සෙට් යන්නේ හොඳට තියෙන බස් වැඩ කරන්න. මම පැහැදිලිවම කියලා තියෙනවා අද දිනේ බස් අත වැඩ වාජනයක් සිදු වෙන්නේ නැහැ කියලා. இன்றைய தினம் பஸ் பணி பகிஷ்கரிப்பு இடம்பெற மாட்டாது என நான் தெளிவாக கூறியிருந்தேன். இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் விரிவான ஏற்பாட்டு கட்டமைப்பு ஒன்றை கொண்டுள்ள ஒரு சங்கம் என்பதை இன்றைய தினம் மீண்டும் மக்களும் அரசாங்கமும் அறிந்து கொள்ள முடிந்துள்ளது. නැවත ජනතාව වෙතත් ඒ වගේම රජයටත් දැනගන්න ලැබුණා. මොකද අහුම්කම් දෙන්න. මොකද්ද මේ இதனை செவிமடுங்கள். ஏனென்றால் பஸ் உரிமையாளர்களின் பிரச்சனைகள் காரணமாக இதற்கு செவிமடுத்து இதற்கு தீர்வொன்றை பெற்றுத் தாருங்கள். சோரம் போகின்ற ஒரு இருவரை வைத்துக் கொண்டு அவர்களின் ஆலோசனைகளின் பிரகாரம் இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டாம். අපි ආණ්ඩුවට කඩ යන්නේ. நாம் அரசாங்கத்திற்கு சோரம் போகவில்லை. நாளையும் சோரம் போக மாட்டோம். இன்றும் சோரம் போகவில்லை. இதற்கு முன்னரும் அவ்வாறு சோரம் போனது இல்லை. இந்த பணி பகிஷ்கரிப்பின் பின்னணியில் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கின்றது என்பதை நாம் அறிவோம். අදාළ අමාත්‍යතුමාට කියන්නේ මේකට මැදහත් වෙන්න. இதில் தலையிடுமாறு சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு கோரிக்கொள்கின்றோம். தலையிட்டு மக்களுக்கு எவ்வித பிரச்சனையும் ஏற்படாதவாறு இந்த விடயத்திற்கு தீர்வை காணுங்கள். பஸ் போக்குவரத்து நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டியுள்ளது. நாம் சலுகைகளை கோரவில்லை. அரசாங்கம் 7% அதிகரிப்பை வழங்குவதாக எமக்கு உறுதியளித்துள்ளது. இதனை மூடி மறைப்பதற்காகவே சூழ்ச்சி மேற்கொள்ளப்படுகின்றது. இதனை ஒத்திகையாக நாம் முன்னெடுக்கவில்லை. முட்டாள்தனமாக பஸ் பணி பகிஷ்கரிப்பை மேற்கொண்டு இதனை தோல்வியடைய செய்தால் நமது சாயம் போய்விடும். பணி பகிஷ்கரிப்பு தொடர்பில் என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். මොකද ගිහිල්ලා යම් යම් දේවල් ගිහිල්ලා අනගන්නවා. සභාපති ஆணைக்குழுவின் குளிரூட்டப்பட்ட அறைகளிலிருந்து வெளியேறி பாதைகள் குறித்து கவனம் செலுத்துமாறு நாம் கேட்டுக்கொள்கின்றோம். வீட்டுக்குள் இருந்து 10 பஸ்கள் மாத்திரம் சேவையில் ஈடுபடவில்லை என கூறுவது தவறாகும். 10 பஸ்கள் எனும் சேவையில் ஈடுபடாவிட்டால் தாம் இருக்கப் போவதில்லை என ஆரம்பத்தில் அவர் குறிப்பிட்டார். இப்போது அவரை வெளியேற வேண்டியுள்ளது நாமல்ல.
මෙහෙම ගිහිල්ලා අනිත් இவ்வாறு செய்வதன் மூலம் இருக்கின்ற ஏனைய பஸ்களின் வருமானத்தை இல்லாது செய்து இதனால் இலங்கை போக்குவரத்து சபைக்கும் ரயில்களுக்கும் நமது மக்களை ஏற்பதற்கான வழிமுறை ஒன்றை மேற்கொள்ள வேண்டும். எனவே இதனுடன் தொடர்புடைய அனைவரது பஸ் வண்டிகளினதும் போக்குவரத்து அனுமதிகளை போக்குவரத்து ஆணைக்குழு இடைநிறுத்தியுள்ளது. போக்குவரத்து அனுமதி பத்திரத்தையும் நமது செயலாளரது அனுமதி பத்திரத்தையும் தருகின்றோம். முடியுமானால் ரத்து செய்ய சவால் விடுக்கின்றோம். திட்டமிட்டவாறு நாளை ஒருநாள் பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட உள்ளதாக தொழிற்சங்கங்களை ஒன்றிணைக்கும் இணைப்பு குழு சுட்டிக்காட்டியுள்ளது. அரசாங்கத்துடன் ஒன்றிணைந்து செயற்படுமாறு தொழில் புரியும் வர்த்தகத்தினரிடம் கோரிக்கை விடுப்பதாக காமினி லோக்குகே தெரிவித்துள்ளார். இவை தொடர்பிலான விரிவான தகவல்களை தொடரும் நமது பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். அரிசோனாவில் இடம்பெற்ற 2013 இண்டல் சர்வதேச விஞ்ஞான மற்றும் பொருளியல் கண்காட்சியில் மின்சாரம் மற்றும் பொறியியல் பிரிவில் உலகில் முதலிடம் பெற்று இலங்கைக்கு பெருமை தேடித்தந்த புபுது கமகே இன்று நாடு திரும்பியதுடன் ஜனாதிபதியை சந்தித்தார். அலரி மாளிகையில் இன்று அவர் ஜனாதிபதியை சந்தித்தார். இதன்போது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச புபுது கபுகேவுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். அவரின் படைப்பான வயல் வரம்புகளை நிர்மாணிக்கும் இயந்திரமும் ஜனாதிபதியிடம் காண்பிக்கப்பட்டது. யாழ் வலிகாமம் பிரதேசத்தில் மக்களுக்கு சொந்தமான 6381 ஏக்கர் காணியை அரசாங்கம் அநீதியான முறையில் சுவீகரிப்பதற்கு முயற்சிப்பதாக தெரிவித்து 1474 பேர் தாக்கல் செய்துள்ள மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் எஸ் கந்தராஜா முன்னிலையில் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டதன் பின்னர் மிகவும் அத்தியாவசியமான தேவைக்காக என தெரிவித்து காணி சுவீகரிப்பு சட்டத்தின் 38வது சரத்துக்கு அமைய துரிதமாக அந்த காணியை சுவீகரிப்பதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாக மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி கனகீஸ்வரன் தெரிவித்துள்ளார். இது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டதன் பின்னர் ஏற்பட்ட நிலைமை என்பதனால் அதனை மனுவில் உள்ளடக்க முடியாமல் போயுள்ளதாக சட்டத்தரணி குறிப்பிட்டுள்ளார். இதனால் அந்த விடயத்தையும் உள்ளடக்கி மனுவில் திருத்தம் மேற்கொள்வதற்கான அனுமதியை வழங்குமாறும் மனுவில் கோரப்பட்டுள்ள நிவாரணங்களை வழங்குமாறும் மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் கவனம் செலுத்திய நீதிமன்றம் மனுவில் திருத்தம் மேற்கொண்டு அதனை இந்த மாதம் 27ஆம் தேதி நீதிமன்றத்தில் தெரியப்படுத்துமாறு அறிவித்துள்ளது. இந்த மனுவை தாக்கல் செய்த பிறகு செக்ஷன் 38A என்ற பிரிவின் கீழேயும் இன்னொரு அறிவித்தல் கொடுக்கப்பட்டிருக்கிற விடயத்தை நாங்கள் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்தோம். அந்த மனுவை திருத்தி வருகிற திங்கட்கிழமை 27ஆம் தேதி மறுபடியும் இந்த வழக்கை எடுத்துக்கொள்வதாக நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. முன்னாள் பிரதம நீதியரசர் கலாநிதி ஷிராணி பண்டார்நாயக்க இன்று மீண்டும் இளஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் ஆஜரானார். இவை தொடர்பிலான விரிவான தகவல்களை தொடர்ந்து நமது பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். பம்ளக்குடி சிறைக்கூடத்தில் சந்தேக நபர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இன்று காலை இவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் புத்திக ஸ்ரீவர்த்தன தெரிவிக்கின்றார். பம்பலப்பிட்டி தொடர்மாடி குடியிருப்புக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் வாகனங்களின் பாகங்களை திருடியதாக குற்றம் சாட்டப்பட்டு பம்பலப்பிட்டி போலீசாரால் இன்று அதிகாலை சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் கொட்டாஞ்சேனை தொடர்மாடி வீட்டு பகுதியில் வசிப்பவர் என தெரியவந்துள்ளது. சந்தேக நபரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக தேசிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. உதவி போலீஸ் அத்தியட்சகரின் உதவியுடன் இந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவிக்கின்றார். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் நேற்று மாலை முதல் மீண்டும் மழையுடனான வானிலை தொடர்கிறது. அதற்கான காரணம் என்ன? இது குறித்து தெளிவுபடுத்துவதற்காக எமது செய்தி பிரிவிலிருந்து தயாராக இருக்கிறார் கஜமோகன். வணக்கம் கஜமோகன். வணக்கம் ஜே. இப்போது நாங்கள் நாட்டின்
மழை சார்ந்த காலநிலை பற்றி ஒரு பார்வையை செலுத்துவதற்கு நாங்கள் நேரடியாக உங்களை எங்களுடைய செய்தி அறைக்கு அழைத்து வந்திருக்கின்றோம். அந்த வகையில் தென்மேல் பருவ பேச்சு காற்றினால் இந்த நாட்களில் மழையுடன் கூடிய வானிலையை நீங்கள் அவதானித்துக் கொண்டிருப்பது தெரியக்கூடியதாக இருக்கும். இந்த மாதத்தின் இறுதி கால வாரங்களிலும் அடுத்த மாதத்தினுடைய முதல் வார காலகட்டத்திலும் இந்த இடியுடன் கூடிய மழை வானிலையை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த வானிலை மாற்றம் தற்காலிகமான ஒரு வானிலை மாற்றம் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. நேற்று நள்ளிரவு முதல் நாட்டின் பல பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. நாட்டை அண்மித்துள்ள வளிமண்டலத்தில் ஒரு தளம்பல் நிலை ஏற்பட்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் இந்த தர அறிக்கையாக சுட்டிக்காட்டுகிறது. இந்த நிலையில் இது சென்னை வளிமண்டலவியல் திணைக்களத்துக்கு சொந்தமான கல்பனா செய்மதியினூடாக பெற்றுக்கொள்ளப்பட்ட சில நேரடி காட்சிகளை உங்களுக்கு நாங்கள் அறிய தரலாம் என்றிருக்கின்றோம். பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஒரு தளம்பல் நிலையான ஒரு வானிலையை இங்கே நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வானிலையை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் இதை நாங்கள் கூறுவோம் தென்மேல் பருவ பெயர்ச்சி காற்று. ஏனென்றால் தென்மேல் என்பது இங்கே கொழும்புக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி. இதை நோக்கிய காற்று அடித்துக் கொண்டிருக்கின்றது. எனவே எந்த இடங்களில் மழை பெய்யும் என்கின்ற விடயத்தை நாங்கள் அறிந்து பார்த்தோமானால் இந்த காற்று எங்கெல்லாம் எடுத்து செல்கிறதோ, வானிலை குறிப்பாக முகில்களை எடுத்து செல்கிறதோ, அந்த கருமுகில் கூட்டங்கள் வருகின்ற மோதுகின்ற இடங்களில் எல்லாம் மழை எதிர்பார்க்க முடியும் என்று நாங்கள் இனம் கண்டுகொள்ளலாம். கிழக்கு மாகாணம், அதே போன்று மேல் மாகாணம், அதே போன்று தென் மாகாணம், சப்ரகமுவ, ஊவா போன்ற இடங்களிலே தொடர்ச்சியாக நீங்கள் மழையை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த காலநிலை மாற்றத்தினால் இந்த மழையுடன் கூடிய வானிலையை இன்று போல் நாளைய தினமும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்று கூறப்படுகின்றது. அதே போன்று கடும் மழையின் போது ஏற்படும் மின்னல் தாக்கங்களில் இருந்தும் உங்களை பாதுகாத்துக் கொள்ள பொதுமக்களுக்கான அறிவுறுத்தல்களை வளிமண்டலவியல் திணைக்களம் வழங்கியிருக்கின்றது. மீண்டும் உங்களுக்கு நான் அறிய தருகின்றேன் இப்போது இருக்கக்கூடிய இடங்கள் என்ன என்று. அதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் இங்கே கிழக்கு மாகாணம், மத்திய மாகாணம், மேல் மாகாணம், சப்ரகமுவ, ஊவா மற்றும் தென் மாகாணங்களிலே இந்த மழை வீழ்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். காரணம், தென்மேல் பருவ பெயர்ச்சி மழை. இங்கே பருவம் பெயர்ந்து கொண்டு போகின்றது தென்மேல் பக்கத்தை நோக்கி. ஆகவே அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலுமே மழையை எதிர்பார்க்கக்கூடிய காலநிலை தென்படலாம் என்று கூறப்படுகின்றது. நன்றி. நன்றி கஜமுகன். நுவரெலியா மாவட்டத்தில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவு காரணமாக பாதிக்கப்பட்ட பல பகுதிகளை பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீலங்கா நேரில் சென்று பார்வையிட்டார். கடந்த திங்கட்கிழமை நுவரெலியா கேனியோன் பிரதேசத்தில் 409 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி திடீரென பதிவானதால் ஹட்டன், டிகோயா, நுவரெலியா, அமகமுவ, கொட்டகலை ஆகிய பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருந்தன. இந்த வெள்ளம் காரணமாக கட்டடங்கள் மற்றும் பாலங்கள் சேதமடைந்து அவற்றின் சிதைவுகள் பல்வேறு இடங்களிலும் தொடர்ந்தும் காணப்படுவதனை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட ஹட்டன் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளுக்கு பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீலங்கா சென்றிருந்தார். பாதிக்கப்பட்ட மக்களுடன் அவர் கலந்துரையாடினார். மக்கள் தாம் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் இதன் போது பாராளுமன்ற உறுப்பினரின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். வவுனியா நெடுங்கணி பகுதியில் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. சிறுமியொருவர் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலேயே இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நெடுங்கணி சேனப்புளவு கிராமத்தில் கடந்த 14ஆம் தேதி 7 வயதான பாடசாலை மாணவி ஒருவர் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை கைது செய்யுமாறு வலியுறுத்தி பிரதேச மக்களால் இன்று முற்பகல் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. நெடுங்கணி பிரதேச செயலகம் மற்றும் போலீஸ் நிலையம் ஆகியவற்றுக்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நீதி வழங்குமாறும் குற்றவாளியை உடனடியாக கைது செய்யுமாறும் பெண்கள் சிறுவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறும் இதன் போது வலியுறுத்தப்பட்டுள்ளது. விளம்பரங்களின் பின்னர் எமது பிரதான செய்திகள் தொடரும்.